நம்ம இன்னைக்கு ரசகுல்லா பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். தேவையான அளவு பால், வினிகர், ஐஸ் கியூப்ஸ், சுகர். இந்த ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்துல நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் ஊத்துறேன். பால் ஊற்றி கொதிக்கிற அளவுக்கு வேக வைக்கலாம். நம்ம பால் பொங்கி வர்ற நேரம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வினிகர் ஆட் பண்ணலாம். வினிகர் இல்லைனா நீங்கள் லைம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்புக்கு ஒரு 1/2 கப் வினிகர் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது தெரிஞ்சு கட்டியாக வரும். கட்டி உடஞ்சிடக்கூடாது. ஸோ மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக நம்ம இதை ஃபார்ம் ஆனதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா குட்டி குட்டியாக ஆகிடும். ஸோ அது மாதிரி ஆகக்கூடாதுன்னு நம்ம மெதுவாக ஸ்லோவாக தான் கிண்டணும். இப்போது இதில் நம்ம ஐஸ் கியூப்ஸ் போட்டுடலாம். இது ஏன் போடுறோன்னா, இப்படி போடுறதுனால ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால தான் உடனே நம்ம இதில் ஐஸ் கியூப்ஸ் போடுறோம். ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் உருகி நல்லா கூலானதும் நம்ம ஒரு சீஸ் கிளாத் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீஸ் கிளாத் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சுத்தமான துணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் விரிக்கலாம். இந்த மாதிரி விரித்து வச்சுப்போம். இதில் இப்போ நம்ம இதை ஸ்லோவாக ஊற்றலாம். நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். ஊற்றினதும் இந்த 4 பக்கமும் இந்த மாதிரி மெதுவாக ஃபோல்ட் பண்ணுவோம். நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம இதில் இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம இதில் புளிய போகிறோம். இதில் இருக்க ஃபுல் தண்ணியும் போகிறதுக்கு எப்படி ஒரு 20 to 30 minutes ஆகும். ஸோ நம்ம இதை எங்கேயாச்சும் தொங்குற மாதிரி கட்டி விடலாம். ஸோ அதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே ஃப்ளோ ஆகி வந்துடும். ஒரு 20 to 30 minutesக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ 1/2 hourல நம்ம தண்ணியெல்லாம் இதில் ஃபில்டர் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு 3 minutes நல்லா இதை ஸ்மூத்தாக நல்லா பிசையலாம். இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக நான் இப்போ ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் குட்டி குட்டியாக நம்ம பால்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இந்த அளவுக்கு எடுத்தால் போகிறோம். நீங்கள் இதை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு பால் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக நம்ம இதை பால் உருட்டிக்கலாம். இதில் வந்து வெடிப்பு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம பால் ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா பெருசாக நீங்கள் உருட்டினீங்கன்னா இது சுகர் பாகில் போடும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ இந்த ஷேப் தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பால் உருட்ட போகிறேன். எல்லா பாலையும் உருட்டி வச்சாச்சு. உங்களுக்கு என்னென்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். தட்டையாக கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். அதில் 18 குட்டி பால்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய ரசகுல்லா பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய பால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் சுகர் போடுறேன். 1 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி இதில் ஊற்றி சுகர் சிரப் பண்ண போகிறேன். இப்போ இதில் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம சிரப் பண்ணலாம். நம்ம சுகர் சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போது சுகர் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் தான் நீங்கள் வந்து இந்த பால்ஸ் எடுத்து இதில் போடணும். ரசகுல்லா பண்ணுறதுக்கு கொதிக்கிறதுல போட்டிங்கன்னா தான் பால்ஸ் உடையாது. ஸோ அதுக்காக தான் நம்ம அதில் போடுறோம். இதை நம்ம ஒரு 8-10 நிமிஷம் இந்த கொதிக்கிற சிரப்லேயே நம்ம போட்டு கொதிக்க வைப்போம். அப்பப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. ஏன்னா இந்த சிரப்பு வந்து கொஞ்சம் கட்டி பிடிக்கும். அதனால தான் வந்து நம்ம அப்பப்போ 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம சுகர் பாகு கொஞ்சம் திக்காகி கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்போது நம்ம 1 கப் தண்ணி சும்மா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் ஒரு 2 ஸ்பூன் சுகரும் கூட போடுறேன். நான் இன்றைக்கி இது ஒரு 15 மினிட்ஸாக இப்போ கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட ஷேப்பை விட எல்லாமே பல்ஜாகி பெருசாகிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மினிமம் 2 hours ஆச்சும் இந்த சிரப்பில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
அதே மாதிரி ரசகுல்லா நல்லா சாப்பிடும்போது சாஃப்டா இருக்கணும். அது நீங்க பால்ஸ் பண்றதுக்கு முன்னால எவ்வளவு தூரம் சாஃப்டா அதை பிசைறீங்களோ அதுலதான் அது இருக்கு. ஸோ நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இதை கண்டிப்பா நீங்க இதே மாதிரி சாஃப்டா உங்க வீட்டுல பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.